வெல்கம் டு அனுஷா சமையலறை. இன்றைக்கி நம்ம மேரேஜ் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி இந்த vlogல பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் vlog தாங்க. கிட்டத்தட்ட பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் எத்தனை ஃபங்க்ஷன் போகணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கிரகப்பிரவேசம், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டோட கம்பெனி ஓப்பனிங்காக போனோங்க. இங்கேருந்து கிளம்பும்போதே டைம் வந்து காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். அன்றைக்கி காலையில் 2 ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணோங்க. ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க கம்பெனி ஓப்பனிங். மலையில் இருக்குங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு கிளம்பி போனோம். அங்கேருந்து போகிறதுக்கு டைம் வந்து 8:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அங்கே போய் பார்த்துட்டு எங்கள் அம்மா எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்து பேசிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த vlog பார்த்திங்கன்னா மறுநாள் எடுக்கிறதுங்க. இது வந்து எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவோட கல்யாணங்க. இந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியத்தில் நடந்தது. இங்கே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே 6 மணி ஆகிடுச்சிங்க. போனதே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. நானும் தங்கச்சி அப்புறம் எங்கள் நாத்தனார் எல்லாமே. அதுக்கப்புறம் எங்கள் மாமா பொண்ணு, எங்கள் தங்கச்சி, நான் எல்லாமே வந்து குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் தாங்க முகூர்த்தம் 4 to 5:30. நான் வந்து போகல, எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போயிருந்தார். இந்த கல்யாணம் வந்து பெரம்பூரில் நடந்ததுங்க. எங்கள் வீட்டுக்கார் சைடோட சொந்தக்காரங்க. இதுக்கும் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறது வந்து 5 மணிக்கு கிளம்புனோம். கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து கிளம்பும்போதே 3:30 மணிக்கு கிளம்பணும் ஈவினிங். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து 7:30 ஆகிடுச்சிங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த கல்யாணங்க. இது வந்து எங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், எங்கள் அக்காவோட பையன் கல்யாணம். நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து கிளம்பும்போதே காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனோங்க. முதல் நாளே சாரீ எல்லாமே நான் பேக் பண்ணிவிட்டேன். 2 சாரீ எடுத்துகிட்டு போனோங்க. முகூர்த்த டைமில் இன்னொன்று மாற்றிக்கலான்னு சொல்லி அங்கே போய் ரீச் ஆகும்போது டைம் வந்து 1 மணி ஆகிடுச்சிங்க. அங்கே வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பிங் வந்தோம். அங்கே தெரிஞ்சவங்க இருந்ததுனால அவங்கள கூட்டிகிட்டு தான் கடைக்கு போகணும். வெங்கடகிரியில் காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சரி, அங்கே போயிருக்கோம்ல, இதுக்காக போகல, அங்கே போனதுனால சரி சாரீஸ் பார்க்கலாம் தான் வந்து ஷாப்பிங் போனாங்க. சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையை கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் வந்து கம்மி தான். நான் ஒரு 4 புடவை, அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் மெட்டீரியல் மட்டும் நான் எடுத்தேங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கலர் வந்து 100% போகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். அக்காவோட ஊர் வந்து சித்தூருங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பியே வந்துட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் மாலை போட்டு ஆரத்தி எடுத்து பொண்ணு வீட்டில் மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு வருவாங்க மாப்பிள்ளையை. அதுக்கப்புறம் தான் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நிறைய பேர் வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் எப்படின்னா ரிசப்ஷனுக்கு தான் இருப்பாங்க, கூட்டம் ஃபுல்லாக. கல்யாண டைமில் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் தான் இருந்தாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு வந்து உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. நான், அக்கா, தங்கச்சி எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு இப்போது அக்கா பையன் கல்யாணத்தில் தான் இந்த மாதிரி வந்து விடிய உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து நானும் அக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட 3 மருமக, இன்னொன்று வந்து என் தம்பியோட ஒய்ஃபுங்க. பின்னாடி இருக்கிறது வந்து என் தங்கச்சியோட பொண்ணு. 6 மணிக்கே வந்து முகூர்த்தத்துக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஒவ்வொரு சடங்காக வந்து பண்ணுவாங்க. கரெக்டாக முகூர்த்தம் வந்து 3 மணிக்குங்க. அதுக்குள்ளே வந்து இந்த சடங்கு எல்லாமே செஞ்சு முடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அக்காவோட பெரிய பையனும் அவங்களோட மருமக. இது வந்து నిశ్చితార్థ పత్రికங்க. 28వ తేదీ ఫిబ్రవరి నెల 2024వ సంవత్సరం బుధవారం రాత్రి తెల్లవారితే గురువారం 3 గంటల 3 నిమిషముల నుండి 3 గంటల 9 నిమిషముల లోపల మాంగళ్యదాన పుష్కర కాలమునకు శుభం శుభం శుభం. இந்த சடங்கு பார்த்தீங்கன்னா பொண்ணோட தம்பியும் அண்ணனும் வந்து மாப்பிள்ளையோட கால் வந்து கழுவணுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மோந்திரம் இல்லைன்னா செயின் ஏதாவது போடுவாங்க. மாப்பிள்ளை வந்து காசிக்கு கிளம்புற மாதிரி மச்சான் வந்து சமாதானப்படுத்தி எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். அதுதான் வந்து ஐயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. వివాహమాడి కొన్ని దంపత సమేతంగా కొన్ని సంవత్సరాలు గడిచిన తర్వాత పిల్లా పాపలతో కలిసి తర్వాత అన్నపూర్ణ సమేత మటుకు కళ్యాణ మండపానికి విచ్చేయండి. ఆత్మజాయ నమః, మాతృగాయ నమః, మహాగౌర్యే నమః, రామ్యే నమః, నారాయణ నమః, బ్రహ్మస్వరూపిణే నమః, రాజ్యలక్ష్మే నమః, ఇచ్ఛాశక్త్యే నమః, క్రియాశక్త్యే నమః, జ్ఞానశక్త్యే నమః, శరణ్యవర్ణాం హరణే. మహారాజమారిమై సమత్రవరింతాయ జయరా బ్రాహ్మణవాదే ఆనందరక్షణిదా ప్రపంచరాజ్యం సారయిదాం ప్రవం అప్రాతాగ్ని వస్తుప్రాగ్ని ఇంద్రపుత్రాగ్ని లక్ష్మీపుత్రాగ్ని గణాజ్యం మాంగళ్యం సంతునామేన మమ జీవన నడవరులాగి కంటే అన్నాకే. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு வந்து நாங்கள் மண்டபத்துலேருந்து கிளம்பணுங்க. இங்கே சென்னை ரீச் ஆகும்போது டைம் வந்து 8:30 மணி ஆச்சு. இந்த vlog பார்த்தீங்கன்னா மறுநாள் எடுக்கிறதுங்க. எங்கள் கிராமத்தில் தான், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தாங்க. எங்கள் மாமா பையன் புதுசாக வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாரு. அதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். அங்கேருந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் மோந்திரத்துக்காக ஆர்டர் போட்டிருந்தேங்க. 2 கலர் இருக்குங்க. கோல்டு கலரும் இருக்குது, சில்வர் கலரும் இருக்குது. நான் வந்து கோல்டு கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேங்க. மோந்திரம் வந்து 2-3 லூஸாகவே இருக்குது. அதை வந்து நூல் சுற்றி தான் நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக வந்து மோந்திரம் லூஸாக இருந்தால் நூல் சுற்றி போடுவோம். ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை இல்லைங்க. இதை வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஆர்டரே கொடுத்தேன். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி அழுத்துறீங்கன்னா அப்படியே வந்து அட்டாச் ஆகிடுதுங்க. மற்றது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.